பாஸ்டர் சொன்னது போல கைத்தட்டி பாடி நல்ல சத்தமாக என்ன செய்யணும், ஆராதிக்கணும். ஏன்னா இங்கே பாடிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம அடுத்த வாரம் தான் பைபிளையும் எடுக்க போகிறோம், பாட்டும் பாட போகிறோம், ஜெபமும் பண்ண போகிறோம். இடையில எதுவுமே நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, செய்ய போகிறதே கிடையாது. அதனால சொல்கிற மாதிரி பலன் இல்லாதவனுக்கு தான் கர்த்தர் என்னத்தை தருவார், பலனை தருவார். அது அவருடைய சமூகத்தில் எதை நம்ம செலவு பண்ணுறோமோ அதை தான் ஆண்டவர் திரும்ப நம்மளுக்கு தருவார். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாக்க எதையுமே ஆண்டவர் நம்மளுக்கு தரவே மாட்டார். பாடுற நேரத்தில், துதிக்கிற நேரத்தில் ஆண்டவருக்கு அதான் சொல்லப்படுகிறது, முழு பலன் முழு சத்துவத்தோடு என்ன செய்யணும், முழு மனதோட அவரை தேடணும். முழு மனதோட எல்லாம் முழுசா செஞ்சாதான் கர்த்தர் தருவார். வாசிக்கலாம். இந்த மாதத்துல எரேமியா 31 அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 31:13 எடுத்து வாசிக்கலாம். இந்த நாள்ல செய்தியின் தலைப்பு என்னவென்றால், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். நம்மளுடைய துக்கத்தை எப்படி மாற்றுவாராம், சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 13வது வசனத்துல, எரேமியா 31:13, யார் யாரெல்லாம் மகிழ்வார்களாம், கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோர்கள் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுடைய துக்கத்தை எப்படி மாற்றுவாராம், சந்தோஷமாய் மாற்றுவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம், சந்தோஷப்படுத்துவார். அவர்களை தேற்றி சஞ்சலம் நீங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சஞ்சலம், துக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மளை கர்த்தர் எப்படி மாற்றுவாராம், ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவாராம். நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறவர் யார் என்றால் தேவன் மாத்திரம்தான். இதுல பார்க்கிறோம், இந்த எரேமியா 31 அதிகாரம் 13வது வசனத்துல இது யாருக்கு எழுதப்பட்ட வசனம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்கன்னா இப்ப பாபிலோன்ல இருக்கிறாங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. சிறைப்பட்டு போய் அந்த பாபிலோன் தேசத்துல இருக்கிறாங்க. அவங்க திரும்பி வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னவென்றால் இந்த வார்த்தை. இதை கொடுத்து கர்த்தர் இந்த வார்த்தையை அவருடைய சிறையிருப்பில் இருந்து வந்த பிறகு கர்த்தர் இந்த வார்த்தையை அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்றால் நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் வசனத்தை, வாக்கு தத்தத்தை, வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நிறைவேற்றுகிறார். வாசிக்கலாம். யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16:20. நம்மளுடைய துக்கம் எப்படி மாறுமா, சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். இப்ப சொல்லுகிற வசனங்கள்லாம் நம்மளோட யாரு இருந்தாதான் கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்மளை மாற்றுவார். தேவன் நம்மளோடு இருந்தார், தேவனுடைய அவர் எதிர்பார்க்கிற கேரக்டர் நம்மள்ட்ட இருந்தாதான் அந்த வசனத்தின்படி நம்மளை கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். துக்கத்தை எப்படி மாற்றுவாரா, சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அடுத்ததாக வாசிக்கலாம். சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 30:11. புலம்பலை எப்படி மாற்றுறாரா, ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறீர். போதும், என் மகிமை என்ன செய்யாம அமர்ந்திராமல். அப்ப எப்ப பார்த்தாலும் என்ன செய்வோம், புலம்பிக்கிட்டே இருப்போம். அதனாலதான் ஆண்டவர் கரெக்டா சொல்றார் புலம்பல். நம்முடைய காரியங்களுக்காக இது நடக்கலையே, அது நடக்கல, இந்த மாசத்துல பார்த்தேன் இது நடக்கல, இந்த மாசம் வந்துருச்சு, 8வது மாசம் வந்துருச்சு, இன்னும் இதுல ஒரு அற்புதம் நடக்கல, அதுல ஒரு அற்புதம் நடக்கல, இப்படியே இருக்கிறோம், எந்த முன்னேற்றமும் இல்லை, அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்போம்ல. அதனாலதான் வசனம் சொல்லுது, புலம்பலை கர்த்தர் எப்படி மாற்றுகிறாரா, ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். இந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன்கிற தலைப்புல இன்னைக்கு எந்த கேரக்டர், எந்த குடும்ப கர்த்தர் இப்படிப்பட்ட துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார் என்றால், நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு குடும்பத்தை பார்க்க போகிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. லூக்கா 1:5. எலிசபெத். இவர்கள் யார் என்றால் சகரியா, எலிசபெத். இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்த்தர் துக்கத்தை எதா மாற்றுகிறாரா, சந்தோஷமாய் மாற்றுகிறார்.
எப்படி சந்தோஷமாய் மாற்றுகிறார் என்று பார்க்க போகிறோம். இந்த சகரியா என்றால் அந்த பேர், இன்னைக்கு பேர் வைக்கிறவங்க எல்லாம் எதை பார்த்து பேர் வைக்கிறாங்க தெரியுமா? எதை பார்க்குறாங்க? இன்னைக்கு நெட்ல பார்த்து பேர் வைக்கிறாங்க. குழந்தைக்கு எப்படி இருக்கணும்? ஃபேஷனா இருக்கணும், கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பேர் வைக்கிறாங்க. ஆதி காலத்துல பைபிள்ல பேர் வைக்கும் போது அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு அர்த்தமே கிடையாது. பேருக்கு அர்த்தம் கேட்டா பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு வடநாட்டு பேரெல்லாம் வைப்பாங்க, கூப்பிடுறதுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டைலிஷா இருக்கும். ஆனா அர்த்தத்தை பார்த்தீங்கன்னாக்க அது வேற வேற மாதிரி இருக்கும் அர்த்தம். ஆனா அந்த நாட்கள்ல பேருக்கு அர்த்தம் இருந்துச்சு. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, சகரியா என்றால் பேருனுடைய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தர் நினைத்தருளுகிறார். சகரியானா என்ன பேரு அர்த்தமா? கர்த்தர் நினைத்தருளுகிறார். சகரியானாக்க கர்த்தர் நினைத்தருளுகிறார் என்று அர்த்தமா. எலிசபெத் அப்படி என்றால் கர்த்தர் பண்ணின வாக்கு தத்துவம். எலிசபெத் என்றால் என்ன அர்த்தமா? கர்த்தர் பண்ணின வாக்கு தத்துவம். பெயர்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார். சகரியா என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தர் கர்த்தர் நான் கேட்கிறவங்க இப்ப சொல்லணும், அதனால எல்லாம் பார்த்து கேட்கணும். பேர் என்ன? சகரியான் என்றால் நினைத்து அருளுகிறார். எலிசபெத்னா கர்த்தர் பண்ணின வாக்கு தத்துவம். அப்ப பேர்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனா பண்ணின பேருக்கும் அவங்களுக்கு என்ன இல்ல, சம்பந்தமே இல்ல. கர்த்தர் நினைத்தருளுகிறார்னா சகரியாவை கர்த்தர் நினைத்தாரா? நினைத்தாரா? ஆமாவா இல்லையா? ஆமாவா? நினைக்கவே இல்லை. நினைக்காம இருக்கிறதுனால குழந்தையே இல்ல. கர்த்தர் சகரியாவை நினைத்தாரா? இல்ல. அப்ப பேருக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கு? சம்பந்தமே இல்லாம தான் இருக்குது. கர்த்தர் யாரை நினைக்கவே இல்லை. சகரியாவை இன்ன வரைக்கும் நினைக்கல. ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்க? வயதானவங்க, அவங்களுக்கு குழந்தை இல்ல, மலடாய் இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில. அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அற்புதத்தை செய்தார் என்று பார்க்க போகிறோம். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் என்ன ஊழியம் செய்கிறவன் என்றால் ஆசாரிய ஊழியம் செய்கிறவன். அந்த ஆசாரிய ஊழியம் செய்கிற ஊழியத்தை நம்ம 1 நாளாகமத்துல வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 23:4. இதுல என்னவென்றால் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்கிற முதல் பொறுப்பை கர்த்தர் யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்றால், யார் முதல் வேலையை இந்த வேலையை செஞ்சா? ஆசாரிய வேலையை செய்தது யாரு? எஸ்தர் பேசவே கூடாது, மற்றவங்க தான் சொல்லணும். ஆசாரிய ஊழியத்தினுடைய பொறுப்பை கர்த்தர் யாருடைய கரத்துல கொடுத்தார்? ஆரோனுடைய கரத்துல கொடுத்தார். எல்லாம் பார்த்தாக்க தூங்குற மாதிரியே இருக்குது. எல்லாம் நீ பார்க்கணும், பைபிள கூட பார்க்க வேண்டாம். ஆசாரிய ஊழியத்தினுடைய பொறுப்பை கர்த்தர் யாருடைய கரத்துல கொடுத்தார்? ஆரோனுடைய கரத்துல கொடுத்தார். ஆரோன் யாருடைய சகோதரன்? மோசேயினுடைய சகோதரன். கர்த்தர் மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போறதுக்காக அழைக்கும் போது மோசே சொல்லுகிறான், நான் எப்படி தனியா போவேன்? நான் தனியா போக மாட்டேன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பார்க்கும்போது உன் சகோதரன் என்ன செய்கிறான்? வருகிறான்னு சொல்லி கர்த்தர் ஆரோன் உனக்கு வாயா இருப்பான்னு சொல்லி கர்த்தர் யாரை கொண்டு போறாரு? மோசையை கொண்டு போகிறார். மோசையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வைத்திருந்தார் என்றால் தீர்க்கதரிசியா வைத்திருந்தார். இந்த ஆரோனை யாராக மாற்றுகிறார் என்றால் ஆசாரியனாக மாற்றுகிறார். நீங்க யாத்திராகமத்துல பார்க்கும்போது கர்த்தர் ஆரோனுக்கு நிறைய காரியங்களை என்ன செய்வார்? சொல்லி சொல்லியே அவன் ட்ரெஸ்ல இருந்து பலிபீடத்துல இருந்து ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்து எல்லாத்தையும் செய்தது யாரு? யார செய்ய சொன்னாரு? ஆரோனையும் மோசேட்டையும் சொல்லுவார். இன்றைக்கு நம்ம ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதை நம்மளால செய்ய முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மாடலை தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். நாங்க இந்த இடத்துல ஸ்டேஜ் போடுறதுக்காக ஒரு கார்பெண்டரை வர சொன்னோம். வர சொல்லும் போது அவர் ஃபர்ஸ்ட் கேட்டது, நான் இடத்த பார்க்கணும், எனக்கு என்ன காட்டுங்க, என்ன காட்டுங்க, மாடலை காட்டுங்க அப்படின்னாரு. எப்படி வேணும் மாடல் எனக்கு காட்டுங்க அப்படின்னாரு. இப்போ ஒரு நம்ம வீடு கட்டணும், அது ஃபர்ஸ்ட் அவர் நம்ம கடத்துல கொடுக்கறது என்னத்தை தான் கொடுப்பாரு? ஒரு பிரிண்ட் லேப்டாப்ல வச்சு எப்படி எப்படிலாம் வேணும். ஆனா அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லாம ஒரு ஆசாரிப்பு கூடாரம், பலிபீடம், அவங்க போடுற ட்ரெஸ் முதற்கொண்டு கர்த்தர் இன்ச் பை இன்ச்சா யார்கிட்ட சொன்னாரு?
யார்கிட்ட சொன்னார்? மோசேட்டையும் ஆரோன்ட்டையும் சொன்னார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆசாரிய ஊழியம். ஆசாரிய ஊழியம்னா தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல என்னது? பாஸ்ட். அந்த ஊழியத்தை கொடுத்தது யாருடைய கரத்துல? ஆரோனுடைய கரத்துல கொடுத்தார். இந்த ஆரோனுக்கு 4 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க. அதுல 4 பிள்ளைகள்ல 2 பசங்க இறந்துருந்தாங்க. ஏன் இறந்துருந்தாங்கன்னா எடுத்து வாசிங்கள். லேவியராகமும் 10வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரமாக லேவியராகமும் 10:1. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இப்ப நான் சொல்றவங்க டக்குன்னு அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க போறீங்க. அதுல சொல்லப்பட்டிருக்க தினேஷ் வாசி அந்த லேவியராகமும் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை. இதுல அவனுக்கு ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைகள் சொன்னேன்? 4 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவர் விருப்பப்படாத அக்னி அக்கினினா புற ஜாதிகளுடைய தெய்வத்தினுடைய காரியங்களை உள்ள கொண்டு வந்ததுனால 2 பிள்ளைகளே கர்த்தர் அடிச்சு கொன்னுட்டார். மீதி எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? 2 பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள்? ஆரோனுடைய. இந்த 2 பிள்ளைகளுடைய அவங்களுக்கு பிறந்த மொத்த பிள்ளைகள் எவ்வளவு தெரியுமா? 24 பிள்ளைகள். மொத்தம் எவ்வளவு பிள்ளைகள்? 24 பிள்ளைகள். இந்த 24 பிள்ளைகளுடைய பேர் வரும் பாத்தீங்களா? அந்த 24 பிள்ளைகளுடைய பேர்களின் முறைமையின்படி அவங்கள தாவீது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேரையும் வைத்து வகுப்பு வகுப்பா பிரிச்சான். இப்ப என் பேர் எஸ்தர் வைங்க, எஸ்தர் ஒருடைய வகுப்பு. இப்படி தனித்தனியா பிரிச்சு 24,000 பேரை இவங்களுடைய 24 பேர் இருக்குது பாத்தீங்களா? இந்த 24 பேரை எவ்வளவு பேருக்கு வச்சான்? 24,000 பேருக்கு. 24,000 பேரை 24 முறை பிரிச்சாக்க ஒரு வகுப்புக்கு எவ்வளவு பேர் வர்றாங்க? எவ்வளவு பேருங்க வர்றாங்க? 1000 பேர். இந்த 1000 பேர்ல ஒருவனாதான் இந்த சகரியா வர்றான். எடுத்து வாசியுங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கு 1 நாளாகமும் 24வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிங்க. 1 நாளாகமும் 24:1. அதுல எலியா அவர்கள் வருகிறார். 24:10. 8வது ஆவின் பேர் வலிக்கும். அப்ப 8வது வழியில தான் யார் இருக்கிறா? இந்த சகரியா. இந்த சகரியா ஆசாரிய ஊழியம் செய்கிறவன். அவங்களுடைய தாத்தா பாட்டி தாத்தா அப்பா எல்லாரும் வம்சமா செய்கிற ஊழியத்தை யார் செய்து கொண்டிருக்கிறா? யார் செய்து கொண்டிருக்கிறா? சகரியா. 8வது வழி பேர்ல வருது. அப்ப பழைய ஏற்பாட்டின்படி தாவீது முறை அமைத்தது போல அந்த புதிய ஏற்பாட்டுல சகரியா அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்க லூக்கா 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 1:9. ஆசாரிய ஊழிய முறைமையின்படி சீட்டை பெற்றான். இந்த சகரியாவும் எலிசபெத்து எப்படிப்பட்டவர்கள் என்றால் 6வது வசனம் வாசிங்க. 1:6 வாசிங்க. சகல கற்பனைகளின்படியும் முறைமைகளின்படியும் குற்றமற்றவர்களாய் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம்? நீதி உள்ளவங்களா இருந்தாங்களாம். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவங்களா. நீங்க பாத்தீங்கன்னா மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட காலங்கள் அதிகம். ஜனங்கள் பாவத்துல எல்லாம் இருந்தாங்க. பாவத்துல இருந்த காலத்துல இந்த சகரியாவும் எலிசபெத் எப்படி இருக்கிறாங்களா? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளை என்ன செய்யறாங்களாம்? கை கொள்றவங்களா இருந்தாங்களாம். அதனாலதான் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 6:9. டானி வாசி. ஆதியாகமம் 6:9 சீக்கிரமா. ஆதியாகமம் 6:9. வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு 6வது வசனம் வாசிங்க. அதுல 6:6 வாசிங்க.
6:6 ஆண்டவர் சொல்றாரு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக என்ன செஞ்சாராம். அப்ப பூமி ஃபுல்லா, பூமினா உலகமே எதுலதான் இருக்குது? உலகமே எதுலதான் இருக்கு? பாவத்துல இருக்குது. ஆண்டவர் வேதனைப்படுறாரு, ஏண்டா நான் மனுஷனை உண்டாக்குனேன்னு சொல்லிட்டு உலகத்தை அழிக்க ரெடி ஆயிட்டார். ரெடி ஆகும்போது ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் நீதிமானா இருக்கான். யாரு? நோவா. நோவா மாத்திரம் நீதிமானா இருக்கிறான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அந்த நோவா மூலியமா வந்த சந்ததி தான் நம்ம எல்லாருமே. அதே போல புதிய ஏற்பாட்டுல பூமியே பாவத்துக்குள்ளார இருக்குது. ஆனா எலிசபெத் சகரியா 2 பேரு, ஒண்ணு கணவன் மாத்திரம் தான் நீதிமானா இருக்கணும். யோபுல பாத்தீங்கன்னா, யோபு அவங்க மனைவி சொல்லுவா, நீ இன்னும் உத்தமத்துல என்ன இருக்கிற, உறுதியா இருக்கிறியோ, தூசித்த ஜீவனை விடுன்னு. ஆனா இங்க மனைவியும் கணவன் 2 பேருமே நீதிமானா உத்தமனா இருக்கிறாங்க. நீதிமானா உத்தமனா. உலகமே இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை பேசுனுச்சுன்னா, ஏதாவது கீழ்படியலைன்னா ஃபர்ஸ்ட் யாரை தெரியுமா சொல்லுவோம்? யாரை சொல்லுவோம்? நம்ம பிள்ளைகளையே சொல்ல மாட்டோம். உன் ஃப்ரெண்டு சரியில்லை, நீ ஸ்கூல் போற இடத்துல சரியில்லை, நீ வேலை செய்யற இடத்துல சரியில்லை, நீ அங்க போய் கத்துட்டு வந்துட்ட, உன் அத்தை வீட்டுக்கு போன, சித்தி வீட்டுக்கு போன, பெரியம்மா வீட்டுக்கு போன, அதனால நீ அங்க போய் கெட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுவோம். நம்ம பிள்ளைகளை குறையே சொல்ல மாட்டோம். நம்ம என்ன தெரியுமா சொல்லிடுவோம்? அவன் கூட நீ சேர்ந்து இல்ல, அதனாலதான் நீ இப்படி ஆயிட்ட. இவங்க பாருங்களேன், நோவா பூமியே பாவத்துல இருக்குது. ஆனா இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது? உத்தமனா நீதிமானா இருக்கிறான். அதே போல லூக்கால சகரியா எலிசபெத்து உத்தமனா இருக்கிறாங்க. கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இல்லைனாக்க, என்ன இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில? குழந்தை இல்லை. குழந்தை இல்லைனாலும் அவங்க சர்ச்சுக்கு வர்றதை நிப்பாட்டல, பைபிள் வாசிக்கிறத நிப்பாட்டல, கர்த்தரை தேடுகிறத என்ன செய்யல, நிப்பாட்டல. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட ஒரு துக்கம், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா செய்வோம்? என்ன செய்வோம்? சர்ச்சுக்கு வர்றத நிப்பாட்டிடுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுல தான் காட்டுவோம். ஏசப்பா தேடி தேடி எனக்கு எந்த நன்மையுமே இல்லை, சர்ச்சுக்கு போறேன் ஒன்னும் நடக்கல, என் வாழ்க்கையில வியாதி அப்படியே இருக்கு, கடன் அப்படியே இருக்குது, எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் அதை தான் செய்வோம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு முஸ்லீம் பொண்ணு இருக்குது. 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை. அப்ப அவங்க வியாழக்கிழமை மாசத்துக்கு ஒரு தடவை வாரமாங்கிறது தெரியல நோன்பு வச்சிருந்தாங்க. வியாழக்கிழமை நான் எதாச்சியா கேட்டேன், என்ன இன்னைக்கு சாப்பிடல? இல்லை இன்னைக்கு நோன்பு அப்படின்னு. அப்ப நோன்பு வச்சிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? நம்மளா இருந்தா ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, என் வாழ்க்கையில நன்மை இல்லைன்னு யாரை விட்டு விலகி போயிடுவோம்? தேவனை விட்டு. நாங்க ஊழியத்துக்கு வந்து இந்த 28 வருஷத்துல எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம் தெரியுமா? எவ்வளவு பேர் கேட்டா சொல்லுவாங்க, பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்தேன், அது நடக்கும் இது நடக்கும்னு பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை. ஞானஸ்தானம் எதுக்கு தெரியுமா எடுக்கிறோம்? எதுக்கு எடுக்கிறோம்? அவரோட பிள்ளையா மாறுறதுக்காக. ஞானஸ்தானம் எடுத்தோன்னா அற்புதம் நடக்குன்னா புறஜாதி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து முழ்கிற வேண்டியதுதான். இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளார அவர் எப்படிப்பட்டவர்னு அறியாததுனால ஆசீர்வாதம் 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 இதை மாத்திரம் தான் நம்மளுடைய மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனாலதான் நம்மளால சர்ச்சுக்கு வர முடியல, சோர்ந்து போயிரும். அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியல, பைபிளை வாசிக்க முடியல. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் 30 வருஷம் ஆகும், வாங்கின பைபிள் அப்படியே புதுசாவே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு பைபிள அழுக்காகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய இருதயம் எதா மாறுனாக்கா பரிசுத்தமா மாறும். பைபிள் அழுக்காவே இல்லை, நான் புதுசாவே வச்சிருக்கேன்னா உங்க இருதயம் அந்த அளவுக்கு அழுக்கா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இவங்க எல்லா காரியத்திலையும் கரெக்டா இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இல்லை? குழந்தை இல்லை, ஒரு துக்கம். அது மாத்திரம் இல்ல, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க எல்லா காரியத்திலும் ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 1:7. 2 பேருக்கு என்ன ஆயிருச்சு? வயசாயிருச்சு. மாசங்கள் போகுது, வருஷங்கள் போகுது. நல்லா நடந்துகிட்டு இருந்தவங்க இப்ப அப்படியே கீழே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திக்க முடியல, வேலை செய்ய முடியல,
அவங்க யோசிக்கிறாங்க, என்ன வயதெல்லாம் போய்கிட்டு இருக்கு, இன்னும் எனக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லைன்னு. அவங்க அது மாத்திரமல்ல, அந்த குழந்தை இல்லாததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அசிங்கத்தை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உனக்கு விசுவாசமே இல்லை பாரு, எங்களுக்கெல்லாம் விசுவாசமா இருந்ததுனால தான் பிள்ளை வந்துச்சு, உனக்கு விசுவாசமே இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லியிருக்கோம். அடுத்த கூட்டம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் என்ன தப்பு பாவம் செஞ்சிச்சோ தெரியல, பாவம் செஞ்சதுனாலதான் இப்படி இருக்குது பாரு, என்ன ரகசிய பாவம் இருக்குதோ, என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல. அடுத்தது சொல்லியிருப்பாங்க, இவங்கெல்லாம் எங்க தேவனுக்கு பயப்படுறாங்க, இவங்கெல்லாம் எங்க சரியா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆளுக்கு இவங்க மேல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒவ்வொரு குற்றச்சாட்டை சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் சொல்றா, இது 1வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. லூக்கா 1:7. அத பிள்ளை இல்லாது இருந்தது, அது ஒரு சாபகமாகவே மாறிடுச்சு. உபாகமம் 28:4 வாசிங்க. உபாகமம் 28:4 சீக்கிரமாக. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கற்பத்தின் கனி என்ன செய்யும், ஆசீர்வதிப்பேன். ஆனா உபாகமம் 28வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் வாசிங்க, அத வாசிங்க. 18 சபிக்கப்பட்டு இருக்கும். ஆசீர்வாதத்துல சொல்லுது உனக்கு குழந்தைய தருவேன், சாபத்துல சொல்லுது எல்லாத்தையும் சபிச்சிருவேன். அப்ப இவங்க நினைச்சிருப்பாங்க, எல்லாரும் இவங்க இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் மோசையினுடைய நியாய பிரமாணத்தை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம். அப்ப இவங்க சொல்லியிருப்பாங்க, நீ எல்லாம் ஆசாரியனா, உனக்கு பிள்ளை இல்லை, சாபத்துல சொல்லி இருக்கு பாரு, கற்பம் சாபிக்கப்பட்டு இருக்கணும். அப்ப நீ சாபத்துல இருக்கிறியா, நீ என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அவ சொல்றா, 1வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. லூக்கா 1:24. லூக்கா 1:24 கிறிஸ்டாவாசி. லூக்கா 1:24. எனக்கு உண்டான நிந்தை, அவ்வளவு ஒரு இருதயத்தில் அவளுக்குள்ளார நிந்தை. என்ன நிந்தை, உனக்கு குழந்தை இல்லை, நீ என்ன பாவம் செஞ்ச, நீ என்ன அக்கிரமம் செஞ்ச, நீ என்ன காரியம் பண்ணுனன்னு அதை கேட்டு 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 அவளுடைய இருதயம் அப்படியே வேதனையினால, சில பேர் சொல்லுவாங்கல்ல, என் இருதயம் அப்படியே ரொம்ப இருக்குது, எங்க போய் யாரை பிடிச்சிட்டு அழணும்னு தெரியல, கண்ணீர் அழுதாதான் எனக்கு என்ன வரும், சமாதானம் வரும். அதுபோல இந்த எலிசபெத்துக்கு அப்படியே ஒரு வேதனை. எத்தனை வருடங்கிறது போடல, எத்தனை வயசுங்கிறது போடல. அப்ப அப்படிப்பட்ட அவளுடைய நிந்தை, அதான் சொல்ற, எனக்கு உண்டான நிந்தை. அவளுடைய நிந்தைய கர்த்தர் மாற்றி போட்டாரா இல்லையா? மாற்றி போட்டார். மாற்றி போடுகிற வரைக்கும் அவ தேவனை விட்டு என்ன செய்யல, விலகல. இன்னைக்கு கர்த்தர் அதை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். அநேக நேரம் என்ன செய்யறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காதப்ப, நம்முடைய வாழ்க்கையில காரியம் மாறுதலா இருக்கும் போது, நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம ஜெபிக்கிறதுக்கு வேற மாதிரி நடக்கும் போது, நம்ம இருதயம் என்ன தெரியுமா ஆயிருது, சோர்ந்து போயிருது. அதனாலதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்து வாசியுங்கள். எதுல சொல்லப்பட்டிருக்கு, சோர்ந்து போகாமல். 18:1 வாசிங்க. லூக்கா 18:1 வாசிங்க. லூக்கா 18:1 சீக்கிரமா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இன்னைக்கு சொல்லுவாங்க, சோர்வு வரக்கூடாது, அவிசுவாசம் வரக்கூடாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. வருஷங்கள் ஆகும்போது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெபத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காம தாமதம் ஆகும்போது கண்டிப்பா என்ன வரும், சோர்வு வரும். அதனாலதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், அந்த சோர்வின் மத்தியிலையும் நீ என்ன செஞ்சிடாத, நீ அப்படியே உட்கார்ந்துடாத, ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நம்ம நிறைய போராட்ட பிரச்சனையில சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம பலனே கிடையாது, அவர் உங்களை இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கார். நிறைய நேரம் நினைச்சிருந்தோம், எப்படி நான் இவ்வளோ துக்கத்துல எப்படி சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம், அவர் நம்மளை கொண்டுட்டு வர்றாரு. இவ்வளோ காரியத்திலையும் பைபிளை எடுக்கிறோமே, எப்படி அவர் நம்மளை எடுக்க வைக்கிறாரு. இவ்வளோ காரியத்திலையும் முழங்கால் போடுறோம் பாருங்க, அவர் நம்மளை போட வைக்க.
ஏன்னா அவருக்கு நம்ம மேல ஏதோ ஒன்று இருக்கிறதுனால, ஏதோ இருக்கிறதுனால தான் நம்மளை அப்படியே புட்டிச்சு நிறைய நேரம் நம்ம சொல்றோம், அப்பா என்னால் ஜெபம் பண்ணவே முடியலனாலும் நம்மளை செபிக்க வச்சிருந்தார். என்னால் வேதத்தை வாசிக்க முடியலனாலும் நம்மளை வேதத்தை வாசிக்க வச்சிருந்தார். இன்னைக்கு ஜபத்துக்கே போக வேண்டாம், இன்னைக்கு சர்ச்சுக்கே போக வேண்டாம்னாலும் ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தார். எவ்வளவோ அநேக போராட்டங்கள் இருந்தாலும் கொண்டு வந்து அவருடைய சமூகத்துல உள்ள வைக்கிறாரு. பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு திட்டத்துக்காக நம்மளை கொண்டு வந்து விழ வச்சிருந்தார். ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்மளை கொண்டு வந்து ஆண்டவர் இங்க வைக்கிறார். அப்ப சோர்ந்து போகாமல், நம்மளுக்குள்ள சோர்வு வர்றதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்க அது போலதான் அவங்க ஜெபம் பண்ணதுனாலதான் அதுல சொல்லப்பட்டிருக்குது, எனக்கு உண்டான நிந்தையை ஆண்டவர் என்ன செஞ்சாராம், நீக்கினார். இன்றைய நாள்ல பார்க்க போகிறோம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, லூக்கா 1:13 வாசிங்க. லூக்கா 1:13. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆசாரிய ஊழியம் செய்கிற சகரியா எவ்வளவு, இந்த 1000 பேர் எவ்வளவு நாளைக்கு ஊழியம் செய்யணும்னா 2 வாரத்துக்கு. இந்த 1000 பேர் எவ்வளவு நாளைக்கு ஊழியம் செய்யணும்? 2 வாரம். அடுத்த ஒரு 1000 பேர் வருவாங்க, 2 வாரம். மொத்தம் எவ்வளவு பேர் ஊழியம் செஞ்சாங்க? 24,000 பேர். இந்த 24,000 பேரும் 1000 பேரை எத்தனை வாரம்? எத்தனை வாரம்? 2 வாரம்னு சொன்னேன். 1000 பேர் எவ்வளவு பேரு? 2 வாரம் ஊழியம் செய்யணும். இந்த 1000 பேர்ல அவன் எந்த வேலையை செய்யறான் பாத்தீங்கன்னா, தூபம் காட்டுகிற வேலை. அதுல 1:9 வாசிங்க. லூக்கா 1:9. தூபம் காட்டு. இந்த தூபம் நிறைய வேலைகள் உண்டு. ஆனா இந்த தூபம் காட்டுகிற வேலைக்கு வாசிங்க, அத தூபம் காட்டுகிற சீட்டு. அப்ப தூபம் காட்டுறதுனா பலிபீடத்துக்குள்ளார போய் காலையில 9 மணிக்கு தூபம் காட்டணும். அந்தி சந்தி சொல்றோம்ல, அந்தி சந்தினா மத்தியானம் 3 மணிக்கு போய் தூபம் காட்டணும். ஒரு நாளைக்கு இவன் எத்தனை தடவை தூபம் காட்டணும்? 2 தடவை. அந்த 2 தடவைக்கு இவனுடைய கையில ஒரு சீட்டு கிடைக்கும். அந்த 1000 பேர்ல வந்து இவனுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த தூபம் காட்டுறது அவ்வளவு கொடுத்து வச்சது. யாருக்குமே கிடைக்காத ஒரு சீட்டு இவனுடைய கையில கிடைச்சிருக்குது. ஏன்னா ஆண்டவர் இவனை நினைத்ததுனால. வாசிக்கலாம் நீதிமொழிகள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 16:33 வாசிங்க. 16:33 சீக்கிரம். போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இந்த 1000 பேர்ல வருஷம் 365 நாள் இல்ல, சாகுற வரைக்கும் கூட இந்த தூபம் காட்டுற சீட்டு கிடைக்காம இறந்து போனவர்களும் உண்டு. ஆனா இவனுக்கு கர்த்தர் அந்த சீட்டை கிடைக்க வைத்தது மாத்திரமல்ல, அதுல சொல்லப்பட்டிருக்க, திரும்ப வாசிங்க. சீட்டு மடியில போடப்படும் காரிய சித்தி. சீட்டு கிடைத்தது மாத்திரம் அல்ல, அவன் போய் தூபம் காட்டும் போது அந்த பலிபீடத்துல யார் வந்து நிக்கிறானா? தேவதூதன் வந்து நிக்கிறான். தேவதூதன் வந்து நின்னது மாத்திரம் அல்ல, என்ன சொல்றான் வாசிங்க. சகரியாவே உன் பயப்படாத. அடுத்தது என்ன சொல்றான்? அப்ப உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இவன் டெய்லி என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கான்? ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கான். டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கான். நம்மலாம் ஜெபம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சோ? என்ன முழங்கால முடக்கி தனி ஜெபம் இல்ல சேர்ந்து ஜெபம் பண்ணி எத்தனை வருஷங்கள் ஆச்சோ? எல்லாருக்கும் வந்தோன்னு ஃபர்ஸ்ட் அவன் சகரியாவை பார்த்து, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 1:13 வாசிங்க. 1:13. சகரியாவே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன அவனை என்ன சொல்லி கூப்பிடுறாரு? பேர் சொல்லி. அவனுடைய பேர் என்ன? பேர் கர்த்தர் என்ன சொன்னேன்? கர்த்தர் நினைத்தருளுகிறார். கர்த்தர் நினைத்தாரா இல்லையா? நினைச்சிட்டார். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் ஜபத்தினுடைய அக்கௌண்ட் அங்க சேர்ந்துகிட்டே இருக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன். அதனாலதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இடைவிடாமல். நம்ம ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டேன்பா எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு உட்கார்ந்துருந்தோம். ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டு
அந்த வசனம் சொல்லுது, நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. இவங்க இடைவிடாம கர்த்தரை நோக்கிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதனால தேவதூதன் சொல்றான், உன் வேண்டுதல், உன் ஜெபம், நீ என்னை நோக்கி கூப்பிட்டது என்ன செஞ்சிச்சு? கேட்கப்பட்டது. அதே தான் கொர்நேலியை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 10:2. எப்பொழுதும் எப்பொழுதும் நம்ம என்ன நினைக்கிறோம், ஜெபம்னா எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். இது மாதிரி சண்டே வந்து உட்கார்ந்துட்டு அதுதான் ஜெபம் நினைக்கிறோம். இது ஜெபம் இல்லை, இது ஜெபம் இல்லை. வசனம் சொல்லுது, 2வது வசனம் லாஸ்ட்ல சொல்லு, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. 3வது வசனம் வாசிங்க. வந்த உடனே, அங்கேயும் வந்த உடனே தேவதூதன் என்னத்தை தான் சொன்னான்? பேர். இன்னைக்கு உங்களை தெரியாதவங்க உங்களை பார்த்தோன்னே பேர் சொல்ல முடியும்? பேர் சொல்லுவாங்களா? ஏன்னா உங்களுக்கு பேர் தெரியாது. ஆனா உங்களை பேர் சொல்லி கர்த்தர் அழைத்திருக்கிறார். பேர் சொல்லி வந்த உடனே சகரியாவே பயப்படாதே, இங்கே தேவதூதன் வந்தால கொர்நேலியுவே. இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணாம இருக்க வைக்கிறது எது தெரியுமா? பிசாசு, அவிசுவாசம், பலவீனம், வேலை 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 வேலை, தூக்கம், டயர்டு. இதுதான் நம்மளை ஜெபம் பண்ணாம வைக்குது. எப்பொழுதும் அத வார்த்தை சொல்லுது, பூமியும் வானமும் அழிந்து போனாலும் வார்த்தை என்ன செய்யாது? ஒளியாது. எப்பொழுதும். அவன் வந்தது மாத்திரம் அல்ல, அவன் சொல்றான் பாருங்களேன். 4வது வசனம் வாசிங்க. உன் ஜெபங்களும், ஜெபம் இல்ல ஒண்ணுக்கு மாத்திரம் அவன் ஜெபம் பண்ணல, நிறைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணி இருக்கான். இன்றைக்கு நிறைய பேரண்ட்ஸுடைய, நிறைய குடும்பத்துல உள்ளவர்களுடைய என்ன தெரியுமா? ஏதாவது என் பிள்ளைக்கு வச்சுட்டாக்க, வீடோ வாசல ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சுட்டாக்க அது பின்னாடி பாத்துக்கிறோம்னு நினைக்கிறோம். அதை விட ஜெபத்தை அதிகமா பண்ணி வைங்க, ஜெபத்தை அதிகமா பண்ணி வைங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் ஜெபம்ல உன் ஜெபங்களும், ஜெபங்களும் அடுத்தது என்னதான்? உன் தர்மங்களும் அவர் சந்நிதியில் வண்டி எட்டி இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். நம்ம ஜெபம் பண்ணாமே இருக்கிறதான் இன்னும் அங்க ஒண்ணுமே இல்லாதனால ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, யாரையும் அனுப்ப மாட்டேங்கிறார். ஏன்னா ஜெபம் அங்க போகவே இல்லையே. இந்த கொர்நேலியு அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல இருந்துதான் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். புறஜாதி ஆகிய என்னையும் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யார் நிமித்தமாய்? யார் நிமித்தமாங்க? யார் நிமித்தமா? யார் நிமித்தமா? கொர்நேலி நிமித்தமா. இவன் மாத்திரம் ஜெபம் பண்ணாம இருந்திருந்தா இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியே தான் இருந்திருப்போம். ஜெபத்தை பண்ணி வைங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணி வைங்க. ஆண்டவர் நினைப்பூட்டுதலாம். இங்க சகரியா ஃபர்ஸ்ட் உள்ளாருக்கு வந்தோடனே சகரியாட்ட சொல்ற, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இங்க கொர்நேலிட்ட வந்தோடனே சொல்றார், கொர்நேலியே உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. இந்த நாட்களை பாருங்க, அவனுக்கு அது மாத்திரமல்ல, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இத கிடைச்ச உடனே சகரியா யார்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பான்? மனைவிட்ட. ஆனா அவன் வாய் என்ன ஆயிருச்சு? கட்டப்பட்டுருச்சு. இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ எப்படி இருப்ப? ஊமையா இருப்ப அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்க. எடுத்து வாசியுங்கள். லூக்கா 1:39 வாசிங்க. லூக்கா 1:39. அதுவா இருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கு அவ எங்க தங்கி இருக்கிறா? மலை நாட்டுல. அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிறப்பின் நிமித்தம் உனக்கு சந்தோஷம் உண்டாகும். அதை வாசிங்க திரும்ப.
அந்த லூக்கால யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் போது போட்டிருக்குமே, எடுத்து வாசிங்க. அதுல 20 வாசிங்க. 14 வாசிங்க. அதுல நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் என்ன செய்வாங்களாம்? சந்தோஷப்படுவார்கள். எத்தனை வருஷம் துக்கமா இருந்தாங்க தெரியவே தெரியாது. எத்தனை வருஷம் துக்கம், வருஷம் கொடுக்கவே இல்லை. ஆனா இப்ப சொல்றாரு, துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியா என்ன ஆக்கியிருக்காரு? மகிழ்ச்சி ஆக்கியிருக்காரு. பாருங்க 1:14 வாசிங்க. 1:14 சந்தோஷம் உண்டாகும் அதுல போட்டிருக்கு பாருங்க. அவன் பிறப்பின் நிமித்தம் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பு அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1ஆவது அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க. 1:41 வாசிங்க. துள்ளிட்டு, அந்த வார்த்தையை கேட்டோட வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு என்ன வந்துருச்சு? சந்தோஷம் வந்துருச்சு. நீங்க பிள்ளைங்க சந்தோஷத்துல தானே துள்ளுங்க. அந்த சந்தோஷம், அந்த பிள்ளை நிமித்தம் சந்தோஷம். அந்த வயிற்றுல உள்ள பிள்ளை என்ன செய்தான்? துள்ளிட்டு. அது மாத்திரமா இல்ல, 58வது வசனம் வாசிங்க. 1:58. அயலகத்தார் பந்து ஜனங்கள் கேள்விப்பட்ட போது அவளுடனே கூட, அப்ப அவன் பிறப்பு நிமித்தம் என்னது? சந்தோஷம். மரியாள் சந்தோஷப்படுறா, எலிசபெத் சந்தோஷப்படுறா, அவன் அந்த குழந்தை உள்ளார்க்க இருந்து சந்தோஷத்துல துள்ளுது. இத வெளியே குழந்தை பிறந்த உடனே அயலகத்தார் வந்து ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? சந்தோஷப்பட்டார்கள். அது மாத்திரம் அல்ல, அந்த சந்தோஷம் பாருங்களேன். இயேசுவே என்ன சொல்றாருன்னா, மத்தேயு அதிகாரம் 11வது வசனம். ஷாரன் வாசி. மத்தேயு 11:11. எல்லாரும் எடுங்க. மத்தேயு 11:11. பார்க்கிலும் போதும். இயேசு சொல்றாருங்க, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் யாராம்? யோவான் ஸ்நானகன். அவனிலும் பெரியவன் ஒருவன் என்னலையா எழுமுனதுல. அப்ப அவ்வளோ பெரியவனா இருக்கிறார். யாரு? யோவான் ஸ்நானகன். சொல்றாங்க 10 லட்சத்திற்கு மேலாக யோவான் ஸ்நானகன் சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்தானத்தை கொடுத்ததா சொல்றாங்க. 10 லட்சம் பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னதா, அறிவித்ததா சொல்றாங்க. 10 லட்சம் பேருக்கு மேலாக. இப்ப யோவான் ஸ்நானகுடைய பிறப்பு அற்புதம், சந்தோஷம். அவங்க இத்தனை வருஷம் பட்ட நிந்தனை, அவமானம். இவங்களுக்கு கூட கல்யாணம் பண்ணவங்களுக்கு என்ன இருக்கும்? குழந்தை பிறந்த அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனுடைய பிறந்த நாளைக்கு போயிருப்பாங்க, அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க. அப்பெல்லாம் இவங்க கேட்பாங்க, என்ன எலிசபெத், எப்போ உனக்கு? இன்னைக்கு நம்மள்ட்ட கேட்பாங்க, எப்பதான் உன் பிரச்சனை தீரும்? எப்பதான் இப்படியே இருக்கிறிய? எப்போ பார்த்தாலும் துக்கமா இருக்க, எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிறிய. அதே போலதான் எலிசபெத்தை கேட்டிருப்பாங்க. ஒரு முக்காவாசி அவ ஃபங்க்ஷனுக்கு போறதே என்ன செஞ்சிருப்பா? அவாய்ட் பண்ணியிருப்பா. போற நேரம்லாம் நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, துக்கம் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, சர்ச்சுக்கு வரவங்க. அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல, வயசு அதிகமாயிருச்சு. எந்த கல்யாணத்துக்குமே வரவே மாட்டாங்க, எந்த கல்யாணத்துக்கும் வர மாட்டாங்க. அவங்க வீட்டுக்காரதான் அனுப்பிச்சு வைப்பாங்க, எந்த கல்யாணத்துக்குமே வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குள்ளார எப்ப உங்க பொண்ணுக்கு கல்யாணம், இந்த கொஸ்டினை கேட்பாங்கன்னு அவங்க எந்த கல்யாணத்துக்கு வரவே மாட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் மட்டும்தான். அதே போலதான் இவளும் இருந்திருப்பாளா இருக்கும். அதனாலதான் அவ சொல்றா பாருங்க, ஜனங்களுக்குள் எனக்கு உண்டாயிருந்த நிந்த. அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அந்த நிந்தங்கிறது நம்ம காதுக்கு பட்டு பல பேர் பேசுவாங்க, வேணுக்குன்னு பேசுவாங்க, அளவைக்க பேசுவாங்க. இவ இன்னும் வேதனைப்படட்டும், துக்கப்படட்டும் பேசுவாங்க. எல்லாத்தையும் யார் கேட்டுக்கிட்டே இருந்தா? கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் மனுஷன் பேசுறதுல அவருக்கு தெரியாது. அதனால போன வாரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, அவர் நம்ம பேசுறதுல என்ன கேட்டுட்டு இருப்பாரு? ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். இன்னைக்கு நம்மளை தூசிக்கிறதையும் நிந்த பண்றதையும் ஆண்டவர் ஒட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். நீ அவளுக்கு விரோதமாவா நிந்திக்கிற, நீ அவளுக்கு விரோதமாவா நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு
கர்த்தர் அந்த நிந்தியை வேற விதமா மாற்றுவார். அதனாலதான் மொர்தெகாய்க்கே தெரியல நாளைக்கு காலையில இவனை தூக்கி யார் தூக்கு மரத்துல போட போறா. ஆமான் ரெடியா தூக்கு மரத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். யாருக்கு இந்த வேலை தெரியாது? மொர்தெகாய்க்கு தெரியாது. நல்லா இவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு மொர்தெகாய். ஆனா அங்க வேலை செஞ்சது யார் தெரியுமா? தேவன் வேலை செஞ்சு காரியத்தை கர்த்தர் மாறுதலா மாத்திட்டார். எவன் தூக்கு மரத்தை வச்சானா அவனே தூக்கி தூக்குல மரத்துல போட்டுட்டாங்க. இப்ப என்னுடைய எல்லா நிந்தை, எல்லா அவமானம், அசிங்கம், துக்கம், நிறைய நேரம் நினைப்போம் நம்மளை விசாரிக்க ஒருத்தர் இல்லை, நம்மளை கேட்க ஆள் இல்லை, நம்ம அனாதை போல இருக்கு, நம்ம கைவிடப்பட்டவங்க போல இருக்கு, நம்ம ஒண்ணுமே இல்லை போல இருக்கு அப்படின்னு. ஆனா எல்லாம் இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா கேட்கறதுக்கு கர்த்தர் ஒரு தூதன் அவன் இருக்கிற இடத்துல அனுப்புனது மாத்திரம் அல்ல, அவனுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி ஒரு பெரிய யார் கர்த்தர் மாற்றினாரு? யோவான் ஸ்நானகன். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததே யார் தான்? யோவான் ஸ்நானகன். அதனாலதான் ஆண்டவர் அத்தனை வருஷம் எலிசபெத் சகரியாவுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? துக்கம். துக்கத்தை வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி ஆக்கி இருக்கிறார். சரியான மகிழ்ச்சி. என்னுடைய துக்கம் கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றதா இருந்தா கர்த்தர் அதற்கு கண்டிப்பா கரெக்டா நம்மளுடைய வாழ்க்கையில நீதி செய்வார். கர்த்தர் பதில் செய்கிறவர். அவர் எல்லாவற்றுக்கும் சரியாய் சரியாய் மனுஷனை போல வந்து தராச பிடிக்கிறவர் அல்ல. அவருக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு? நீதியுள்ள நியாயாதிபதி. அவளுக்கு இருந்த துக்கத்தை, அந்த நிந்தைய கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய அழகான குழந்தையை வாசிங்க, எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் 6:9. சீக்கிரமா. கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பார்களாக. நல்ல வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் எந்த காலத்துல அறுப்போமா? ஏற்ற காலத்தில். இவங்க அப்படிதான் இருந்தாங்க. கர்த்தர்கிட்ட சகல கற்பனைகளையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. குழந்தை தந்தாலும் தராட்டியும். அவரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த அற்புதம் நடக்கவே இல்லை சிஸ்டர், அதனால நான் என்ன விட்டுட்டேன்? ஜபத்தை விட்டுட்டேன். இந்த அற்புதம் எனக்கு நடக்கவே இல்லை, அதனால நான் சர்ச்சுக்கு வர்றத விட்டுட்டேன். இந்த அற்புதம் எனக்கு நடக்காதனால நான் பைபிள் வாசிக்கிறதே விட்டுட்டேன். வசனம் சொல்லுது, இவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் இல்லாட்டியும், இவங்களுக்கு எது இருந்தாலும் இல்லாட்டியும், அவங்க எதுல உறுதியா இருந்தாங்கன்னா கர்த்தருடைய காரியங்கள்ல தரித்து இருந்தாங்க. அதான் வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமானா ஏற்ற காலத்துல என்ன தருப்போமா? அடுத்தது வாசிங்க, எபேசியர் 3:20. சீக்கிரமாக. ஆமென். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. அந்த தலைமுறை 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 இவங்களுடைய பிள்ளைகளுக்கு, இவ கூட எலிசபெத்துடைய பிள்ளைகள் கூட கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை இருந்து குழந்தை பிறந்திருக்கும். ஆனா இந்த யோவான் ஸ்நானகனை அவங்களுடைய பிள்ளைகள்லாம் பேர்ல வரல பைபிள்ல. ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் பேர் எதுல வந்துருச்சு? பைபிள்ல. அவங்க செய்த ஊழியம் ஆசாரிய ஊழியம். அவங்க எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் வழி விலகி போகவே இல்லை. வழி விலகி போகவே இல்லை. எனக்கு நடக்கலையே, வழி விலகல. அதனாலதான் தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தர் அந்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட். வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அதிகமாய். இவங்க கேட்டது ஒரே ஒரு பிள்ளை. ஒரு பிள்ளை தாங்கப்பா, என் நிந்தையை நீக்கும்படி பிள்ளை தாங்கல. ஆனா அவரு கொடுத்தது, இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்துட்டார். இயேசுவே சொல்லிட்டாரு, ஸ்ரீகளத்தில் பிறந்த யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவன் இல்லைன்ட்டார். எல்லாம் வேண்டுகொள்ளுகிறதுக்கு நினைப்பதற்கு அதிகமாய் ஆண்டவர் செய்யணும்னா அவருடைய பாதத்தை நம்ம விட்டுறவே கூடாதுங்க. விட்டுறவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா?
என் ஜெபம் நான் விரும்பினது நடக்கலை. இந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறது காரணமே. ஆனா நம்ம தாங்க அப்படி போறோம், நம்ம தான் அப்படி போறோம். ஆனா புறஜாதிகள் யாரும் அவங்க தெய்வத்தை விட்டு என்ன செய்யறது இல்லை, பின்வாங்கி போறதே கிடையாது. நடந்தாலும் நடக்காட்டியும், அவன் எவ்வளவு குடிச்சாலும் குடிக்காம இருந்தாலும், எவ்வளவு விபச்சார வேசித்தனம் எவ்வளவோ அட்டூழியம் பண்ணினாலும் அது தெய்வத்து மேல அவங்க பழிய போடவே மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என் தலை எழுத்து. ஆனா நம்ம தான் தடுக்கி விழுந்தா ஏசு, உட்கார்ந்தா ஏசு, நின்னா ஏசு, எல்லாமே ஏசு என்னைய தண்டனை பண்றாருன்றோம் ஒரே வார்த்தையில். இன்றைக்கு நம்ம நிறைய நேரம் செய்ய வேண்டியது, அவளுக்குள்ளார இருந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றினது போல என்னுடைய துக்கத்துக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை, ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்துல கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், நேர்த்தியாய் செய்வார். இந்த நாட்கள்ல அவளுடைய துக்கத்தை மாற்றி அவளுக்கு ஆறுதலையும் நன்மையும் கட்டளையிட்டது போல, சந்தோஷத்தை கட்டளையிட்டது போல கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் செய்வாராக. அவன் இந்த வெளில ஒரு சாட்சியை கேட்க போறோம். தினேஷ் பாணி வந்து சாட்சி சொல்ல. கர்த்தரை சோத்திருக்கிறேன். நாளை முதல் புதிதாக ஒரு சேல்ஸ்மேனாக பொறுப்பேற்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த 9 ஆண்டுகளாக இந்த திருச்சிக்கு வரும் பொழுது எனக்கு படிப்பெறவே கிடையாது, பள்ளிக்கூடம் பக்கம் போனதே கிடையாது. சிறு வயது முதல் 23 வருஷமாக உழைத்து கொண்டு தான் இருக்கிறேன். அனுபவத்திலும் சரி, என்னை சார்ந்தவர்களும் சரி, வேலை ஸ்தானத்திலே கர்த்தரை உயர்த்துகிறார். ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் நடத்துகிறார். நான் இந்த கம்பெனிக்கு புதிதாக சேர்ந்த பொழுது எனக்கு பில்லு பார்த்து இங்கிலீஷ் பார்த்து இறக்க தெரியாது, மாற்றி மாற்றி இறக்கிடுவேன். சேமியா தெரியாது, ரவை தெரியாது, டாக்ஸு, ஜிஎஸ்டி எனக்கு எதுவுமே தெரியாது. அதுபடி தான் கர்த்தரை உயர்த்தினார். 4 தலைமுறை இந்த கம்பெனியில் சேல்ஸ்மேன் இருந்தபோது எல்லாம் படித்திருக்கிறார். டிகிரி, பிஎஸ்சி, பிஏ இப்படி படித்தான் செலக்ட் பண்ணார் ஓனர். ஆனால் படிக்காமலே கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார். இதற்காக கர்த்தர் நாம சோத்தரிக்கிறேன். இது கர்த்தர் நியமித்தார். பாஸ்டர் தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் எதிர்காலம் உன்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார்னு சொல்லியே அவர்கள் ஊக்குவித்தது தான் எனக்கு இந்த படியை கர்த்தர் நாளை பொறுப்பேற்கிறேன். புதிதாக சேல்ஸ்மேனாக, சில சேல்ஸ்மேன் என்பது ஆர்டரை எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஆர்டர் எடுக்கிறதுக்காக கர்த்தர் ஞானத்தை தரும்படி எல்லாம் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் அநேக பேருக்கு ஒரு 4 லோடுமேன், ஒரு வண்டியில் 4 லோடுமேனும் எல்லாத்துக்கும் என்னை இன்சார்ஜை வைத்தார்கள். அவர்கள் எப்படி லோடு இறக்க வேண்டும், எப்படி ஏற்றப்படும், வண்டியிலேருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த வண்டியை வர வச்சு இறக்கி எல்லாத்துக்கும் சரிசமமாக கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கி சேல்ஸ்மேனாக கர்த்தர் உயர்த்திருக்கிறார். 12 பிள்ளைங்க, ஓனர், எல்லாத்துக்கும் கண்ட்ரோலாக கர்த்தர் உயர்த்திருக்கிறார். கர்த்தர் நாம சோத்தரிக்கிறேன். நாங்கள் இதுக்காக பிரயாசப்பட்டது என்னவென்றால், ஒரு நாளாவது இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். லோடு தூக்குற இறக்குற இயேசு கிறிஸ்து உங்கூட இருக்காரன்னு பிள்ளைங்களும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலத்தை என்னை உயர்த்துவாரம்மா, நீ வேணால் பாருமான்னு சொல்லுவேன். அது மாதிரி எங்கள் அம்மாவுடைய ஜெபம் மீன் போகவில்லை. தொடர்ந்து வீட்டில் ப்ரேயர் பண்ணுவோம். எங்கள் அம்மா நம்முடைய பிரயாசம்தான் என்னை உயர்த்திருக்கிறது. கர்த்தர் நாம சோத்திருக்கிறேன். சாட்சியை சாதாரணமாக சொல்லிட்டாப்புல. அவங்க அப்பா இதில் சரியில்லாதனால அவங்க அம்மா இவனை சின்ன வயசுலேயே வேலைக்கு விட்டுட்டாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய ஊருங்களில் போய் முறுக்கு போடுறது, அங்கேயும் மாதக்கணக்கில் தங்கி அவங்க தங்கச்சி ஹாஸ்டலில் விட்டு தான் படிக்க வச்சுருந்தாங்க. அவள் நர்சிங் முடிச்சிருக்கிறா, படிக்க வச்சுட்டாங்க. அவங்க அப்பாவுடைய ஹெல்ப் எதுவுமே இல்லை. அதனால இவனுக்கு பேச்சு சரளமாகவே தினேஷுக்கு வராது. இப்போ இங்கே ஒரு ஹாஸ்டலில் அவங்க அம்மா வேலை செய்ய வரும்போது தான் பாஸ்டர் இவனை பார்த்தாங்க. ஒரு காரியம் சொன்னாக்கா அவன் மறந்துடுவான், ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. தினேஷால் கண்டினியூஸாக இது மாதிரி பேசவே முடியாது, திக்கி பேசுவான். ரொம்ப டல்லாக இருப்பான், எதுவுமே முடியாது. ஏன்னா வளரும் போதே அவனுக்கு வேலை செய்கிற இடத்துல அப்படி வளர்ந்ததுனால அவங்க அம்மாவுடைய பயங்கர ஜெபம். 2வது அவனை போய் சேர்த்து விட்டாங்க அந்த வேலைக்கு, மூட்டை தைக்கிற வேலைக்கு. அந்த மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர, அவன் காலையில் போய் மூட்டை தூக்குற டைம் என்ன தெரியுமா உங்களுக்கு, 4 மணிக்கு போய் தூக்குவான். இதில் காந்தி மார்க்கெட்டில் 4 மணிக்கு வீட்டிலேருந்து எந்திரிச்சு போய் அவ்வளோ லாரி 50 லாரியில் நிற்கும். அவ்வளோ மூட்டையும் அவன் தூக்கி கீழே இறக்கி ஓரம் கட்டணும். 5 மணிக்கு காலைல 4 மணி 5 மணிக்கு போகிறவன் நைட்டு 9 மணிக்கு தான் வருவான். அப்புறமேட்டு அதான் அவன் சொன்னது போல் எனக்கு படிக்க எதுவுமே தெரியவே தெரியாது.
ஆண்டவர் இந்த நாட்களை 7 வருஷமா 9 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஆவலே என்னன்னா சேல்ஸ்மேனு அந்த வேலைக்கு போகணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. கர்த்தர் பாருங்க, அவன் சொன்னான் பாருங்க, ஒரு நாளாவது அந்த வேலையில தான் இருக்கணும்னு அவனுக்குள்ளார ஒரு விருப்பம். ஒரு வாரம் கூட சர்ச்சுக்கு தவறவே மாட்டான். இங்கே வரலனாலும் அவங்க ஊருக்கு போயிடும். ஒரு சண்டே கூட எங்கேயும் அது மாதிரி தசம பாக கவர்லேயே எழுதுவான், இவ்வளவு தசம பாகம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு. நம்மளுடைய பிரயாசத்தை பார்த்து பார்த்து பலன் தருகிறவன். நாம் ஒன்றுமே விதைக்காம இருந்தோம்னா 0 தான் பேலன்ஸ். விதைப்புக்கு ஏற்ற பலன். அதனால தான் வசனம் சொல்லுது, உன் கிரியைக்கு என்ற கிரியையே இல்லைன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என்ற ஜபம் இல்லை, நான் கொடுக்கறதுல தசமபாக காணிக்கையில் நான் உண்மை இல்லை அப்படின்னா உங்களுடைய எல்லாமே செத்து கிடக்குது. அதை நீங்கள் உயிர் மீட்சி அடைய வைக்கணும். இன்றைக்கு அவன் வந்து இப்படி அந்த ஓனர் வந்து எத்தனையோ வருஷமா அந்த ஃபுல்லாக திருச்சியில் உள்ள எல்லாத்துக்கும் அவர் தான் டீலர்ஷிப்பு. அந்த மனுஷன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவனை நம்பி அந்த பொறுப்பை கொடுக்குறாருன்னா அவன் அந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்கிறது நிமித்தம் கிடையாது. ஆண்டவருடைய கண்கள்ல அவர் கிருபையை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நிறைய நேரம் நம்ம அப்படியே இருந்துட்டு இருக்கோம். என் தலை எழுத்து ஏன் இது இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தர் ஏற்ற சமயத்துல ஒரு சகரியா எலிசபெத்தை உயர்த்த முடியுமானா நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் அற்புதங்களை செய்வார். நம்ம அதனுடைய பிரயாசத்தை அவன் சொல்லுவான். எங்கள் அம்மா நைட்டு அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, 10 மணிக்கு உட்கார வச்சாங்கன்னா பாஸ்டர்மா 12 1 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாஸ்டர்மா, என்னை தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவான். ஜோம் பண்ண மாட்டான். ஆனாலும் அவனை உட்கார வச்சு ஜோம் பண்ண வச்சு பைபிளை வாசிக்க வச்சு அவங்கள பொறுத்தளவில் தான் பையன் எப்படியாவது பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிற அவங்களுக்கு ஒரே வாஞ்ச. இந்த நாட்களில் நம்மளுக்குள்ளார அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்குமானால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், முதலாவது உலகத்துக்குரிய காரியத்தையும் கேட்டுட்டு அப்புறமேட்டு இவைகள் எல்லாம் அப்படிங்கிறோம். பரலோகம்னா அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு. இந்த நாட்கள்ல அவனுடைய உயர்வு பயங்கரம். கர்த்தருடைய கிருபை மாத்திரம். இன்றைக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி இருக்கிறார். அவனுக்காக ஒரு ஜோம் பண்ணிடலாமா? எல்லாம் கண்களை மூடி ஜோம் பண்ணலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். தினேஷ்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே எவ்வளவோ 9 வருஷங்கள் அவனுடைய கர்த்தாவே வேலையினுடைய உண்மை, கர்த்தாவே வேலையினுடைய காரியங்களை பார்த்திருக்கிறீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சுறுசுறுப்புள்ளவன்களை செல்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேலை செய்கிற ஸ்தலத்துல இருந்த அந்த உண்மையை பார்த்து ஓனருடைய இருதயத்துல கர்த்தர் பேசி இந்த நாட்கள்ல சேல்ஸ்மேனாய் கர்த்தர் உயர்த்திருக்கிற கிருபைக்காய் நன்றி. இன்னும் தேவையான ஞானம் கிருபைகளை தருவீராக. இன்னும் அடுத்தபடி உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக. 9 வருடம் கர்த்தாவே பழக்குனீங்க ஏசப்பா, அதுக்காய் நன்றி. இன்னும் அநேக உயர்வுகளை தினேசு காண கர்த்தர் உதவி செய்வீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுல பிதாவே, ஆமென். தசம பாகம் காணிக்கைக்காக எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். முதல் மாதத்துல தசம பாகம் காணிக்கையில என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். கொடுக்கறதுலயும் உண்மை இல்லைன்னா கர்த்தரால நம்மள ஆசீர்வதிக்கவே முடியாது. 40,000 சம்பளம் வாங்கிட்டு 1000 ரூபாய் போடலாம். 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு நிகரா. 40,000 சம்பளம்னா எவ்வளவுதான் போடணும்? தசம பாகம் 4,000 ரூபாய் தான் போடணும். அப்படி போடலன்னா கர்த்தர் வேற செலவுல நம்மளுடைய காசு போயிடும். நம்மளுடைய கொடுக்கிற விஷயத்துல நம்ம வேணும். மிஷினரி கவர் ரோஸ் கலரு, தசமபாக கவர் பச்சை கலரு, கொடுக்கிற காரியங்களை உண்மையாய் கொடுப்போம். ஆனால் கர்த்தர் அந்த உண்மையை பார்த்து நம்மளை ஆசீர்வதிப்பார். சோமல்லாமா? எல்லா கண்களை மூடி சோமல்லாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் 10இல் 1 பங்கை உமக்கு உண்மையாய் கொடுக்க, உண்மையாய் கொடுக்க. வெறும் கையாய் யாரும் ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு வசனம் போட்டிருக்குது. நாங்க உண்மையா உமக்கு காணிக்கை தசம பாகத்துல உண்மையாய் இருக்க கர்த்தர் எங்களை உதவி செய்வீராக. மிஷனரி காணிக்கைக்காக கூட ஜெபிக்கிறோம். மிஷனரி காணிக்கையை கொடுக்க கர்த்தர் எங்களை கரங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் உடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்க, உடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்க கர்த்தர் இருதயங்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதுவரை
மிஷனரி காணிக்கைகள் சேகரிக்கப்படும். தொடர்ந்து பாடலை பாடும் பொழுது மிஷனரி காணிக்கை சேகரிக்கப்படும். ஆமென். நம்மை ஆசீர்வதிப்பாராக. மனிதனோடும் தேவனோடும் நல்ல தொடர்பு உள்ளவர்கள், தேவனுக்காக சாட்சியாய் வாழுகிறவர்கள் இந்த பரிசுத்த திருவிருந்திலே நீங்கள் பங்கு பெறலாம். நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, இந்த அப்பத்துக்காக திராட்சரசத்துக்காக ஜெபிக்கிறேன். இதை ஆசீர்வதியும், இதை புசித்து பானம் பண்ண கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பமும் திராட்சரசமும் இடத்துல வரும். நீங்கள் தயாராக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளிலே அப்பமும் திராட்சரசமும் இருக்கிறது. இதை பருகவும் இதை புசிக்கவும் நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனா என்று சோதித்து பார்ப்போம். 7 மாதங்கள் முடிந்து விட்டது. இந்த 8வது மாதத்தில் வந்திருக்கிறோம். ஒரு ரீடெடிகேஷன், நம்மை நாமே சோதித்து பார்த்து நம்மை நாமே நிதானித்தறிந்து ஆண்டவர் சமூகத்தில் யாரிடத்திலும் போய் சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர், அந்தரங்கத்தை பார்க்கிறவர். ஆனால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். நம்முடைய மனதே நம்மளை குற்றப்படுத்தினால் அதைவிட ஆண்டவருடைய காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, இந்த தவறு, இந்த பாவம், இந்த தப்பு
ஆண்டவரே, இந்த துணிச்சல், இந்த அந்தரங்கமான பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கி உம்முடைய கிருபையினால, உம்முடைய தயவினால் எனக்கு மன்னித்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து குத்தும்போது தண்ணீரும் இரத்தமும் சதையும் வந்தது. அந்த இரத்தத்துக்கு அடையாளமாகவும் அந்த சதைக்கு அடையாளமாகவும் இருக்கின்ற இந்த அப்பத்தை நாம் முதலாவது இதை புசிப்போம். அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை பிறப்பிக்கும் ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தம், குற்றமற்ற ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஜீவனுள்ள ஆட்டுக்குட்டி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி மன்னித்து நம்மை பூர்ணப்படுத்துகிற அவருடைய இரத்தத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கழிந்துவிடும். ஆண்டவருக்காக, ஆண்டவர் தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை நிறைவேற்ற நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டதை நான் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். நல்ல கரங்களை உயர்த்தி, என்னை ஏன் தெரிந்து கொண்டேன், என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவரே, எங்கோ பிறந்தேன், எங்கோ வாழ்ந்தேன், அடிமையாய் இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், உளையான சேற்றில் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன். அந்த நோக்கம் நிறைவேற ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, மீதமுள்ள மாதத்திலாவது நான் உமக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவனாய் என்னை மாற்றும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லி ஜெபமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஜெபிப்பேன், நல்ல வேதத்தை வாசிப்பேன், நல்ல உபவாசம் இருப்பேன். அல்லேலூயா. சத்தியத்தின்படி நடப்பேன், வார்த்தையின்படி நடப்பேன். புசித்தாலும் குடித்தாலும் தேவன் நாமத்துக்கென்று செய்வேன். ஆண்டவரே, நான் உயிரோடு வாழ்வது உம்முடைய நாம மகிமைக்காக. நான் உட்கார்வதும், நான் எழுவதும், நான் தூங்குவதும், நான் எங்கு இருந்தாலும் உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படணும். வீட்டுல இருந்தாலும் மகிமைப்படணும், படிக்கிற இடத்துல இருந்தாலும் மகிமைப்படணும், வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் மகிமைப்படணும். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? ஆண்டவரே, ஆண்டவரே கிருபையை தாரும். நல்ல பிதாவே, இந்த கால வேளையில, இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாவது வாரத்துல எங்களையே நாங்கள் ரீடெடிகேஷன் பண்ணுகிறோம். எங்களை முழுமையாய் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டவரே ஜீவ பலியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை அங்கீகரித்து ஆண்டவரே சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இரண்டாவது ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வேலை, ஆண்டவரே படிக்கிற வாழ்க்கை, வேலை இல்லாத பிள்ளைகள், பிள்ளை இல்லாத பிள்ளைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திருமணமாகாத பிள்ளைகள், அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம், அறிவு, புத்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஆண்டவரே ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், முரட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளைகள், அடங்காத பிள்ளைகள், எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, நான் வளரணும், என் குடும்பம் வளரணும், என் சபையும் வளரணும். ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, அல்லேலூயா. நான் வளரணும், என் குடும்பம் வளரணும். ஆண்டவரே, என் கையின், ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நான் வளரணும். அதே வேளையில நான் போகிற சபையும் வளரணும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த தலைநகர் முழுவதும் ஒரு ரட்சிப்பு வர, ஜனங்கள் மீண்டு ஆண்டவரே ரட்சிப்பை பெற, இயேசுவே என் இனத்தார் ரட்சிக்கப்பட, என் உறவுக்காரர்கள் ரட்சிக்கப்பட, ஆண்டவரே என்னோடு பழகிறவர்கள் ரட்சிக்கப்பட, ஒரு ஆத்தும பாரத்தை தாங்க, ஒரு மனதுருக்கத்தை தாங்க, ஒரு அன்பின் பாரத்தை தாங்க, ஒரு போராடி ஜெபிக்கின்ற பாரத்தை தாங்கப்பா. அழிந்து போகிற
உமக்காக எதையாவது ஒன்றை செய்ய நாங்கள் அநேக நேரத்தில், ஆபத்து நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே, உரிமையாக கூப்பிடுகிறோம். அதே வேளையில உமக்காக உரிமையாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த அநேகர் நாங்கள் பெற்ற ரட்சிப்பை அநேகருக்கு சொல்ல ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கால வேளையில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மாதத்துல பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரத்தை எடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமனதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய